Hello everyone, welcome back to the session. So last class நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா strategy session for unit 3. ஓகேங்களா? So எக்ஸாம்க்கு இன்னும் few days தான் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்க்கும் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சோ ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் அப்ரோச் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு யூனிட்க்கும் மாறும். ஓகேங்களா? சோ அந்த வகையில நம்ம யூனிட் 3 வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஹோப் த செஷன் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. So in that line we are going to discuss unit 7 strategy session today. ஓகேங்களா? Right, without any delay we'll get started. Okay, right, so this is the syllabus of the animal physiology யூனிட் 7. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இந்த அனிமல் பிசியாலஜில நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்துக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங். அதாவது ஸ்கூல் டேஸ்ல இருந்து நமக்கு பிடிச்ச ஒரு டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியாலஜி அப்படிங்கறத ஒரு டாபிக் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ எப்படி நம்ம அதை படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் அண்ட் சர்க்குலேஷன். பிளட் அப்படின்னு சொல்லும் போது பிளட் கார்பசல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது, பிளாஸ்மானா என்ன, ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ்னா என்ன, அது ரிலேட்டடா படிப்போம். அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட்டை பத்தி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் பத்தி படிப்போம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஓகேங்களா, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்ல ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ரெகுலேஷன், ரெஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்றது யார் யாரு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருந்திருக்கோம். ஓகேங்களா? சோ இங்க அதுதான் நம்ம பார்ப்போம். நர்வஸ் சிஸ்டம்ல நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா நியூரான்ஸ்னா என்ன, ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்ன, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், and nervous control of muscle tone and posture. So nervous system பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை பத்தி படிப்போம். சென்ஸ் ஆர்கன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஷன், ஹியரிங் அண்ட் டாக்டைல் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? சோ ஐ பத்தி படிக்கலாம், இயரை பத்தி படிக்கலாம், அண்ட் டாக்டைல் ரெஸ்பான்ஸ் பத்தி படிப்போம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கும் போது கம்பல்சரி நம்ம கிட்னியை பத்தி படிப்போம். கிட்னில இருக்கக்கூடிய மார்பாலஜி, அனாட்டமி, physiology and mechanism of urine formation பத்தி பார்ப்போம். necturation என்ன, regulation and the hormones released by the kidney. So இந்த electrical balance, regulation of electrolytes, அத பத்தி படிப்போம். thermoregulation அப்படிங்கும் போது temperature, completely it is related to the temperature. how it is what will be the regulation, like physical, chemical and neural regulation பத்தி எல்லாமே படிப்போம். அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் அடாப்டேஷன், டைஜஸ்டிவ் சிஸ்டம், டைஜஷன், ஃபுட் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டதை நம்ம என்ன பண்ணணும்னா டைஜஸ்ட் பண்ணணும். டைஜஸ்ட் பண்ணா நமக்கு எனர்ஜி கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. தட் டைஜஸ்டட் ஃபுட் ஹாஸ் டு பி அப்சார்ப் பை த செல்ஸ், இல்லைங்களா? அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பேலன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், இல்லைங்களா? அடுத்து எண்டோக்ரைனாலஜி அப்படிங்கும் போது ஹார்மோன்ஸை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம படிப்போம். ஓகே, ஸோ மெட்டா ஆர்கானிசம்ஸ், ஹோலோபயோன்ஸ், அதாவது கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோபயோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன், அந்த கட் பாக்டீரியாஸை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு, லார்ஜ் இன்டெஸ்டைனை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுன்னு சொல்லும் போது மோர் ஸ்பெசிபிக்கலி இன்டெஸ்டைன். அதுலயும் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் அதை நம்ம மைக்ரோ பயோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் habituate in the large intestine. So அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதுல நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாஸும் இருக்கும். ஓகேங்களா? சோ அதை பத்தி படிக்கிறதா என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோபயோம். அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? இன்டர் ஆர்கன் கம்யூனிகேஷன், எனர்ஜி ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமல் பிசியாலஜில இருக்கக்கூடிய முக்கிய எல்லா சிலபஸ்ல நமக்கு கொடுத்துருக்கிற டாபிக்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ இந்த அனிமல் பிசியாலஜி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா யூனிட் 3 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹையஸ்ட் ஸ்கோரிங் யூனிட்ன்றது. அதே மாதிரி தான் இந்த யூனிட்டுமே கூட ஹையஸ்ட் ஸ்கோரிங் யூனிட் தான். ஆவரேஜா நம்ம 10 to 15 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ட் பிலயும் சரி பார்ட் சிலயும் சரி நம்ம என்ன பண்ணலாம், இத மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நம்ம 15 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். frequently integrated with, இப்ப நம்ம யூனிட் 3 நம்ம பார்க்கும்போது அது எப்பவுமே யூனிட் 2 ஓடையோ இல்ல 1 ஓடையோ கொலாப் பண்ணி தான் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். 13 ஓடையும் கொலாப் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அனிமல் பிசியாலஜி அப்படிங்கிறது செல் பயாலஜி, தட் இஸ் யூனிட் 2 ஓடையும் யூனிட் 1 ஓடையும் கிளப் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? சோ திஸ் மைட் பி அ பாசிபிலிட்டி.
அடுத்தது நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம். பிளட் அண்ட் சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்கிரிஷன், மசில், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைனாலஜி அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா எப்போதுமே கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் அண்ட் சர்க்குலேஷன். வெரி ஹை ப்ரையாரிட்டி. அதாவது இந்த அனிமல் பிசியாலஜி ஹை ப்ரையாரிட்டி யூனிட் தான். ஆனா இந்த பிளட் அண்ட் சர்க்குலேஷன் அப்படிங்கறது அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரிதான் வெரி ஹை, அந்த லைன்ல தான் இருக்கு. டைஜஷன், எக்ஸ்கிரிஷன், மசில் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாமே ஹை ப்ரையாரிட்டி, வெரி ஹை லெவலுக்கு கிடையாது. எண்டோக்ரைனாலஜி அப்படிங்கறது மாடரேட் லெவல் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சப் டாபிக்ல இருக்கக்கூடிய வெயிட்டேஜ். சோ பார்ட் பி ல எப்போதுமே எப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டா தான் இருக்கும். பார்ட் சி எப்பவுமே அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் இருக்கும், மாடரேட் டு டிஃபிகல்ட்டா இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் when it comes to animal physiology, என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ கண்ணை மூடிட்டு மெமரைஸ் பண்றது அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இப்ப ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா பிட்யூட்ரியில ஆன்டீரியர் பிட்யூட்ரி அண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்ரி எல்லாம் இருக்கு. ஆன்டீரியர் பிட்யூட்ரி சில ஹார்மோன்ஸை சிந்தசிஸ் பண்ணும். போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசன். வாசோப்ரெசனுக்கு இன்னொரு பேரு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இது போஸ்டீரியர் பிட்யூட்டரி சிந்தசிஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் என்னது? நோ. த ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா posterior pituitary is just storing the hormone which the hypothalamus synthesis பண்ற அந்த oxytocin and vasopressin ஸ்டோர் பண்றதுதான் யாரு? posterior pituitary. சோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ கம்ப்ளீட்டா மெமரைஸ் பண்றது, அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மெக்கானிசமா புரிஞ்சுக்காம. அண்ட் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் ஆக்ஷன்ஸ், அதாவது ரெஸ்ட்ல இருக்கும் போதும் பாடி ஆக்டிவ்ல இருக்கும் போதும் என்னென்ன மாதிரியான பினாமினான்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத ப்ராப்பரா அனலைஸ் பண்ணும். இக்னோரிங் த பிசியாலஜிக்கல் கிராஃப்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அனிமல் பிசியாலஜி பட் வாட் எவர் பி த யூனிட் வேர் எவர் யூ ஆர் சீயிங் த கிராஃப்ஸ் யூ ஷுட் நாட் நெக்லெக்ட் தோஸ் கிராஃப்ஸ். ஓகேங்களா? சோ எங்கெங்கெல்லாம் நீங்க கிராஃப்னு ஒரு விஷயம் படிக்கிறீங்களோ டெஃபினெட்லி யூ ஹாவ் டு give a special importance to that. Okay, so weak understanding of respiratory and cardiovascular regulation, எப்போதுமே regulationல we have to give a special importance and special attention. regulation அப்படிங்கிற மாதிரி சில ரெகுலேட் எப்படி ரெகுலேட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் எண்டோக்ரைன் பாத்வேஸ் யூனிட் 4 ஓட கம்பைன் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? Right. So finally, what will be the strategy to approach this animal physiology அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய PYQs என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். நிறைய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணணும். திரும்ப 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 ரிவைஸ் பண்ணணும். சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் பிளட் அப்படிங்கும் போது விச் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட் அப்படிங்கறத ஆர்கன்னு சொல்லாம இது நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ இதுல டிசம்பர் 2024ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ டேக் a minute, 2 minutes of time and answer for this question. இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா the following statements are made about hematopoiesis in humans. ஓகேங்களா? சோ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இந்த ஹெமட்டோபாய்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் வந்து இங்க காமிச்சிருந்திருப்பேன். இங்க பாருங்க, ஹெமட்டோபாய்சஸ். சோ சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்கான மீனிங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லா யூனிட்டும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரொம்ப ஹை ப்ரையாரிட்டியில இருக்கக்கூடிய யூனிட்ஸை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அததான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க படிக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கான மீனிங் அண்ட் மீனிங்கோட மட்டும் இல்லாம அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா டெஃபினட்டா உங்களால எக்ஸாமே கிளியர் பண்ணிட முடியும். புரிஞ்சுதுங்களா? அண்ட் ஐம் ஷூர்.
ரைட், கமிங் பேக் டு திஸ் கொஸ்டின், ஹெமட்டோபோய்சிஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ் ஆர் நாட் த சோர்ஸ் ஆஃப் ஆஸ்டியோகிளாஸ்ட் அண்ட் மாஸ்டர் செல்ஸ். ஓகேங்களா? சோ என்னன்னு பாருங்க, இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட்னா என்ன, ஆஸ்டியோபிளாஸ்ட்னா என்னங்கறத உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது நம்ம பார்த்திருந்திருப்போம். ஓகேங்களா? நார்மலி 3/4 of the cells in the marrow cavities mature to white blood cells and 1/4 to red blood cells அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. In adults, blood cells are not actively produced in marrow cavities of all the bones ன்னு கொடுத்திருக்காங்க. ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் derived from the committed cells அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது, தெரியலனாலும் பரவாயில்ல. ஓகே, தட்ஸ் நாட் அ டிபேட். பட் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயம் ஷுவரா தெரியும்ன்றத நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. The bone marrow stem cells are not the source of osteoclasts and master cells அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. மேக்சிமம் ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து எல்லா செல்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் மேக்சிமம் இந்த நாட்னு வர ஸ்டேட்மெண்ட், ஆல்னு வர ஸ்டேட்மெண்ட், நீங்க ஒன்லின்னு வர ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது எப்பவுமே தப்பாதான் இருக்கணுங்கிறத நான் சொல்ல வரல. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு 2 தடவை படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ் சொல்லிட்டாங்க, தட் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் ஆஸ்டியோகிளாஸ்ட் சொல்லிட்டாங்க. அது தப்பு. போன் மேரோல இருந்துதான் ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப ஏன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்புன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 and 3 நம்ம என்ன பண்ணிடலாம், பிக்ஸ் பண்ணிடலாம். இதுலயும் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, சி அப்படிங்கறத டெஃபினட்டா கரெக்ட்ங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப சி நீங்க படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா பி அண்ட் டி பாருங்க. பியும் டியும் பார்த்துட்டு எது கரெக்ட்ங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் derived from committed cells அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது மல்டிபோட்டன்ட், அதாவது that has a capacity to give rise to most of the cells, almost all the cells. கமிட்டட் செல்ஸ்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க, தட் இஸ் ராங். ஓகேங்களா? சோ அப்ப டி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா the answer will be option 2. இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக்கை தான் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which one of the following is not a vitamin K dependent blood clotting factor? பாஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? Let me explain this. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் கே அப்படிங்கிறது டெஃபினட்டா பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிறது, பிளட் கிளாட் ஆகணும் அப்படின்னா we need a vitamin K. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் which of the following is not a vitamin K dependent blood clotting factor அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி விட்டமின் கேங்கிறது பிளட் கிளாட்டிங்க்கு தேவைதான். ஆனா பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 13 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த 13 ஃபேக்டர்ஸ்ல 6th ஃபேக்டர் 7th ஃபேக்டர் நினைக்கிறேன், அந்த ஃபேக்டர் இருக்காது. பட் டோட்டல் கவுண்டா 12 ஃபேக்டர்ஸ் தான். ஆனா நமக்கு 13 ஃபேக்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ அது क्वेश्चन கிடையாது. இந்த விட்டமின் கே டிபெண்டன்ட் அப்படிங்கறது எதுக்கு, எந்தெந்த ஃபேக்டர்ஸ்க்கெல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டர் 2க்கு தேவை, ஃபேக்டர் 7, 8, 10, 9 and 10 இந்த ஃபேக்டர்ஸ்க்கு தான் எது தேவை அப்படின்னா விட்டமின் கே. அதாவது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா we need a விட்டமின் கே. ஓகேங்களா? அந்த ஃபேக்டர் 5 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேக்டர் 5 வந்து சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா விட்டமின் கே நமக்கு அவசியமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபேக்டர் 1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன். ஓகேங்களா? இன்சால்யுபிள் ஃபைப்ரினோஜன். ஃபேக்டர் 13 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டர் 13 அப்படிங்கிறது என்னன்னா ஃபைப்ரின், இன்சால்யுபிள் ஃபைப்ரின். ஓகேங்களா? சோ இந்த ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆனாதான் this fibrin is involving in blood clotting. சோ இந்த ஃபைப்ரினோஜன் இப்படி 1 by 1 கன்வெர்ட் ஆகிறதுக்கு, சோ ஃபைப்ரினா ஃபைனலா வரணும் அப்படின்னா we need all these factors. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட நமக்கு கிளாட்டிங் அப்படிங்கிறது நடக்காது. ஓகேங்களா? சோ இத வந்து
பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விட்டமின் கே டிபெண்டன்ட் இந்த ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன, லைக் ஃபேக்டர் 4 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ கால்சியம். ஓகே, த்ரோம்போகைனேஸ் அப்படிங்கிறது எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோத்ரோம்புனா இருக்கிறத த்ரோம்புனா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு த்ரோம்போகைனேஸ் அப்படிங்கிறது தேவை. ஆல்சோ கால்சியம் அப்படிங்கிறதும் தேவை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஏரியால இருந்து ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஏரியால இதே மாதிரி கொஸ்டின் வரலன்னா கூட நமக்கு டிஃப்ரெண்டா இதே டாபிக்ல இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா இந்த டீடைல்ஸ் நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு இந்த டாபிக்கை நம்ம தரவு பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ இந்த அப்கமிங் எக்ஸாம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஹெமட்டோபாய்சஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம எரித்ரோபாய்சஸும் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சேர்த்து நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? So question பாருங்க, the following statements are made about erythropoiesis and hematopoiesis in adult humans. Erythropoietin அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, it is produced predominantly by peritubular interstitial cells of the kidney in response to hypoxia condition. Hematopoietic stem cells are multipotent, capable of generating both myeloid and lymphoid lineages. Mature erythrocytes retain mitochondria to generate ATP through oxidative phosphorylation. Under normal physiological conditions, active hematopoiesis in adult occurs mainly in axial skeleton and proximal ends of the femur and the humerus. So இந்த question பாருங்க, இந்த erythropoiesis and hematopoiesis related இருக்கக்கூடிய statement. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தப்பா தெரியுதுன்ற மாதிரி நீங்க பாக்கணும். எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்னியில இருக்கக்கூடிய பெரிடியூபுலர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற சமயங்கும் போது இந்த இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணும். எரித்ரோபாய்டின் எதை ஸ்டிமுலேட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா, எரித்ரோபாய்சிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஓகேங்களா? சோ அப்ப இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த தேர்ட் ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அதுல ஏ அப்படிங்கிறது கிடையாது. And we knew that A option is right. And coming to the option B, hematopoietic stem cells are multipotent cells capable of generating both myeloid and lymphoid lineages. Definitely stem cells பத்தி நீங்க படிக்கும்போது, அதுவும் எக்ஸ்க்ளூசிவா hematopoietic stem cells நீங்க படிக்கும்போது it is multipotent. கரெக்ட் தான். இதை நம்ம முன்னாடியே இந்த ஒரு கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்தோம். And definitely it has a capacity to generate both myeloid as well as the lymphoid lineage, and this is also right. ஓகேங்களா? அப்ப இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, டீன்றது ரைட்டு, 4ம் 1ங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஃபைனலி சி அண்ட் டி படிக்காமலேயே we came to know that சி அப்படிங்கிறது தப்பு, டி அப்படிங்கிறது ரைட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். Mature erythrocytes retain mitochondria. Mature erythrocytesல நியூக்ளியஸ் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, கோல்கி காம்ப்ளெக்ஸ் இருக்காது, லைசோசோம், முக்கியமான எந்த ஒரு ஆர்கனல்ஸுமே அந்த இடத்துல இருக்காது மெச்சூர் எரித்ரோசைட்ஸ்ல. இதுவே கொஸ்டின்ல இம்மெச்சூர் எரித்ரோசைட்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுல நியூக்ளியஸ் இருக்கும், சைஸ்ல அந்த எரித்ரோசைட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், அண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியாங்கிறது இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ ஆனா இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது மெச்சூர் எரித்ரோசைட்ஸ். டெஃபினட்டா இது தப்பு. ஓகேங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்க பார்க்கும்போதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். சோ we can come up with the option 2. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஃபைன். சோ இந்த क्वेश्चन நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன் பார்ட் சி. சோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல இருந்து 2024ல எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. When blood is forced into the aorta from the left ventricle during systole, a pressure wave is set up in the arteries, which is called a pulse. Some features of the pulse wave are listed in the following statements. நமக்கு ரைட் ஏட்ரியம் தெரியும், ரைட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது தெரியும், லெஃப்ட் ஏட்ரியம் தெரியும், அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? சோ இதுல நமக்கு 4 சேம்பர்ஸ் இருக்கு. சோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, when the blood is forced into left ventricle இருந்து blood எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோட்டா போகும். அயோட்டால இருந்து the blood has to send to all parts of the
பாடி இல்லைங்களா? சோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஷர் வேவ் செட்டப் இந்த ஆர்டரி, அந்த பிரஷர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பல்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ அது ரிலேட்டடா சில ஸ்டேட்மெண்ட்ஸ கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் எப்படி செட் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். Velocity of the travel of the pulse wave is lower than the velocity of the blood flow in the arteries அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் அதாவது என்னன்னா பல்ஸ் வேவ்ல இருக்கக்கூடிய அந்த டிராவல் பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்பீட் அப்படிங்கிறது ஆர்டரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோவை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? யூஸ்வலா லோவரா இருக்காது, ஃபாஸ்டரா இருக்கும். ஓகேங்களா? சோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 5 to 10 கம்பேர் டு த ஃப்ளோ இன் அயோட்டா. சோ இந்த இடத்துல வந்து இது தப்பு. ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆப்ஷன் ஏவை என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். சோ வி லெஃப்ட் வித் த ஆப்ஷன் 2 and 3. சோ இத பார்க்கும்போதே ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே சியும் டியும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்ப பி அப்படிங்கிறது ரைட்டா தப்பான்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? சோ பி படிங்க. The pulse wave is moves slower with the advancing age as the arteries becomes more rigid அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது pulse waves move slower with advancing age as the arteries become more rigid. அதாவது ஏஜ் ஆக ஆக அந்த ஆர்டரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரிஜிடா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்காது. அதனால பல்ஸ் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவரா இருக்கும். அட்வான்சிங் வயசு ஆக ஆக பல்ஸ் வேவ் ஸ்லோவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. யூஸ்வலா அது ஸ்பீட் அப் தான் ஆகும். ஓகேங்களா? சோ இன்க்ரீசிங் வெலாசிட்டி எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு த ரெடியூஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? அது ஏஜ் ஆக அட்வான்சிங் ஏஜ் ஆக இது ஸ்பீட் அப் தான் ஆகுமே தவிர்த்து ஸ்லோவரா ஆகாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சி அண்ட் டி அப்படிங்கிறது தான் ரைட்டான ஸ்டேட்மெண்ட். Pulse wave is strong when the stroke volume is large as in exercise. Definitely எக்ஸசைஸ் அதிகமாக பல்ஸ் வேவ் ஸ்ட்ராங்கரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வால்யூம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்கு, அதை அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்ப கார்டியக் அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹார்ட் ரேட் அப்படிங்கறத பல்ஸ் ரேட்னு நம்மளால சொல்ல முடியும். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா வால்யூம் ஆஃப் த பிளட் பம்ப்ட் பை ஒன் வென்ட்ரிக்கல் டியூரிங் ஒன் பீட். ஒரு பீட் அப்போ இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணக்கூடிய பிளட் தான், வால்யூம் ஆஃப் பிளட் தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட், the strength of the pulse depends upon the magnitude of the pulse pressure and not the mean arterial pressure அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா. ஓகேங்களா? சோ அதோடைய மேக்னிடியூட் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். சோ the right option will be option 3. ஓகேங்களா? ரைட். சோ நம்ம क्वेश्चन எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா during strenuous exercise and healthy individual shows an increase in cardiac output and atrial pulse pressure. Definitely எக்ஸசைஸ் அதிகமாக கார்டியாக் அவுட்புட் அதிகமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதிகமாகும். பல்ஸ் பிரஷரும் ஏட்ரியல் பல்ஸ் பிரஷரும் எப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். சோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. சோ அகைன் அதே மாதிரி பல்ஸ் பிரஷர் இன்க்ரீசஸ் primarily due to increase in stroke volume. Definitely pulse pressure எதனால அதிகமாகுது, ventricles அதிகமான blood பம்ப் பண்றதுனால தான் pulse pressure அதிகமாகுது. சோ ஏ அப்படிங்கிறது ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, சோ அப்ப நம்ம ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். mean arterial pressure increases in direct proportion to cardiac output during exercise அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா the mean atrial pressure அது அப்படின்னா average atrial pressure அப்படிங்கிறது கார்டியாக் அவுட்புட் அதிகமாக அதாவது எக்ஸசைஸ் அப்போ கார்டியாக் அவுட்புட் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படி அதிகமாகும் போது இந்த மெயின் ஏட்ரியல் பிரஷரும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ராங். யூஸ்வலா இது கம்மியா தான் ஆகும். ஓகேங்களா? ஏட்ரியல் பிரஷரை கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பல்ஸ் பிரஷரை பத்தி அவங்க சொல்லல. ஓகேங்களா? இது ஒண்ணு. அடுத்து என்னன்னா இன்க்ரீஸ்ட் ஏட்ரியல் காம்ப்ளைன்ஸ் டிக்ரீசஸ் த வெலாசிட்டி ஆஃப் பல்ஸ் வேவ் டிரான்ஸ்மிஷன். சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? சாரி,
Yeah, it slows down the pulse wave velocity, whereas decrease compliances. Okay, so இது என்னன்னு பாத்தீங்கன்னா தப்பான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், cardiac output is determined by the product of the heart rate and stroke volume. Just now I have explained this. cardiac output அப்படிங்கிறது stroke volumeயும் heart rateயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம cardiac output கிடைச்சிரும். ஓகேங்களா? so cardiac output usually heart rate அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், 72 beats per minute அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக் வால்யூமா நம்ம 18 வச்சுக்கலாம் ஆர் 17 வச்சுக்கலாம். அப்ப நம்ம இதை மல்டிப்ளை 18 வச்சுக்கலாமே. நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5760 மாதிரி வரும் ml. ஓகேங்களா? ml ஆஃப் பிளட். இது நம்ம மில்லி லிட்டர்ல இருந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5.760. ஸோ ஆவரேஜா 5 liters ஆஃப் பிளட் நம்ம பாடியில சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டியாக் அவுட்புட். ஓகேங்களா? சோ இத வச்சுதான் அவங்க சொல்றது. சோ அப்ப இது கரெக்ட்ங்கும் போதே ஈஸியா நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். சி அப்படிங்கிறது ரைட்டா தப்பான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேங்களா? ரைட். சோ the answer for this question is option 3. ஓகேங்களா? ரைட். ரெகுலேஷன் ஆஃப் ஹார்ட் பாருங்க. சோ ஜூன் 2025ல இத பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ரெகுலேஷன் ஆஃப் ஹார்ட், which one of the following adrenoceptors decrease CAMP in the postsynaptic target after stimulation with norepinephrine அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இத பத்தி நீங்க எதுலயும் கொஞ்சம் படிச்சிருந்திருக்கலாம். அடினோசெப்டாஸ் அண்ட் சிஏஎம்பி, சைக்ளிக் அடினோசைன் மோனோபாஸ்பேட், இத பத்தி நீங்க எதுல படிச்சிருப்பீங்க அப்படின்னா யூனிட் 4ல படிச்சிருந்திருப்பீங்க. ரைட்டுங்களா? சோ அதுல என்ன அப்படின்னா இந்த பீட்டா 2 அடினர்ஜிக் ரிசெப்டார் அப்படிங்கறது இந்த ஜிபிசிஆர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது ஜிபிசிஆர் அப்படிங்கிறது குவானைன் புரோட்டீன் கப்பிள்டு ரிசெப்டார் ஆர் ஜி புரோட்டீன் கப்பிள்டு ரிசெப்டார் அப்படின்னு நீங்க சொல்லி படிச்சிருந்திருப்பீங்க. ஓகேங்களா? சோ எந்த ரிசெப்டார் சிஏஎம்பிய வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா 2 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ரைட். சாரி, ஆல்பா 2. ஓகேங்களா? ரைட். சோ அடுத்து பாருங்க, டிசம்பர் 2025ல கேட்ட கொஸ்டின் தான் இதுவும். இந்த பாரோ ரிசெப்டார்ஸ் பத்தி நம்ம கிளாஸ்ல சொல்லி இருந்திருப்போம். ஓகேங்களா? பாரோ ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது பிரஷரை சென்ஸ் பண்ணக்கூடிய ரிசெப்டார்ஸ். சோ எதுல இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெரோட்டிட் சைனஸ் அண்ட் அயோட்டிக் ஆர்ச் or the stretch receptors that provide the neural signals to the brainstem of the maintenance of normal blood pressure. அதாவது பிளட் பிரஷர் நார்மலா இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்றது யாருன்னா இந்த பாரோ ரிசெப்டார்ஸ். இந்த பாரோ ரிசெப்டார்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா கெரோட்டிட் சைனஸ் அண்ட் அயோட்டிக் ஆர்ச்சோடைய வால்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஷர் அதிகமா இருந்தாலோ கம்மியா இருந்தாலோ அந்த சிக்னலை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டெம்முக்கு கொடுக்கும். ஃபைனலா அது எதை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா நார்மல் பிளட் பிரஷரை ரெகுலேட் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப அது பேஸ் பண்ணி இங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ கொடுத்திருக்காங்க. என்னங்கிறத பாக்கலாம் பாருங்க. The increased baroreceptors decrease discharge due to high blood pressure in the carotid sinus and aortic arch stimulates the tonic discharge of sympathetic nervous system to the blood vessels and the heart அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So usually பாத்தீங்க அப்படின்னா increase in baroreceptor discharge signals due to high blood pressure. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா baroreceptor discharge என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஓகேங்களா? எதுலன்னா carotid sinus and aortic archல. So that leads to and stimulates the tonic discharge of sympathetic nervous system னு கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்? அது ஸ்டிமுலேட் பண்ணாது. அப்படி பண்ணுச்சுன்னா இன்னும் பிளட் பிரஷர் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா தான் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே we left over with only one option. சோ மேக்ஸிமம் நீங்க நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரிதான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, டிக்ளைன் இன் பல்ஸ் பிரஷர் கம்மியா இருக்கு வித்தவுட் சேஞ்ச் இன் திஸ் ஆவரேஜ் பிரஷர், அதுதான் மீன் பிரஷர், இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் பாரோரெசெப்டார் டிஸ்சார்ஜ். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ரைட். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னதான் பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? சோ இங்க ஆப்ஷன் வந்து சி அண்ட் டி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். சோ தே மேட் a mistake.
Right. So அடுத்து பாருங்க baroreceptors are more sensitive to pulsatile changes of the blood pressure than to constant blood pressure அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த baroreceptors வந்து எப்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா changes in the blood pressure than to, அதாவது blood pressure கான்ஸ்டன்டா இருக்கும் போதை விட blood pressureல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் போதுதான் அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமான்னு கேட்டா ஆமா. ஓகேங்களா? சோ அப்ப அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா it is a right statement. Increased baroreceptor discharge excites the vagal innervations to the heart. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். parasympathetic nervous system தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sympathetic nervous system activate ஆகும்போது அது எது மூலியமா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா through the vagus nerve. அததான் vagal innervations அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டான ஸ்டேட்மெண்ட். சோ the answer will be C and D. ஓகேங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதேதான் டிசம்பர் 2025ல பார்ட் B ல கேட்டிருக்காங்க. Which one of the following is not caused by ANP? Atrial natriuretic peptide. This is the hormone released by the heart's atrial wall. ஓகேங்களா? Right? So the family of peptides produced in cardiac myocytes. So myocytes அப்படினாலே muscle cells தான். cardiac musclesல இருக்க கூடியது. ஓகே. சோ என்னன்னு not caused by ANP அப்படின்னா natriuresis, vasoconstriction, diuresis, inhibition of aldosterone secretionன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ANP எப்போ செக்ரீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். இது மொதல் விஷயம். ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ இது ரிலீஸ் ஆகும்னா எப்போ பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கோ அப்பதான் இது ரிலீஸ் ஆகும். திஸ் இஸ் த செகண்ட் திங். அடுத்தது என்ன அப்படின்னா இதோடைய மெயின் ரோலே என்ன? பிளட் பிரஷரை கம்மி பண்றது. ஓகேங்களா? சோ இது தேர்ட் திங். ரைட்டுங்களா? சோ எப்படி இந்த பிளட் பிரஷரை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சோடியம் அதிகமா எக்ஸ்கிரீட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் அதிகமாகிறதுக்கான மெயின் ரீசனே சோடியம் இன்ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான். சோ சோடியம் அதிகமா உள்ள போயிடுச்சுன்னா திஸ் லீட்ஸ் டு டீபோலரைசேஷன். அப்படின்னா என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். அப்ப சோடியம் எலிமினேட் பண்றது மூலியமா அதுதான் நாட்ரியூரசிஸ். அதுக்கு பேரு சோடியம் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சோடியம்ங்கிறது தான் அது மீனிங். ஓகேங்களா? அடுத்தது வாட்டர் டயூரசிஸ். அந்த வாட்டரையும் இந்த சோடியமையும் அதிகமா எக்ஸ்கிரீட் பண்றது மூலியமா தான் அது ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ரைட். So that also act as a vasodilator. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா it is not a vasoconstrictor. இப்ப blood vessel இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். blooding என்ன ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு ஏதோ ஒரு சமயத்துல நம்ம ரொம்ப ஆன்சியஸாவோ ரொம்ப ஆங்கிரியாவோ இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா blood flow என்ன ஆகும்? அதிகமாகும். பிளட் ஃப்ளோ அதிகமாகும் போது நிறைய பிளட் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி ரொம்ப வேகமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஏஎன்பி அப்ப பிளட் பிரஷரும் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். அந்த சமயத்துல ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏஎன்பியை ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணும்னா அந்த பிளட் வெசல கொஞ்சம் டைலேட் பண்ணிவிடும். அதாவது கொஞ்சம் பெருசு பண்ணும். ஓகேங்களா? அப்படி பெருசு பண்ணும்போது நிறைய பிளட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல அகாமடேட் பண்ண முடியும். சோ அது வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் கிடையாது. இட் இஸ் அ வாசோ டைலேட்டர். புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப இததான் என்னது இதோடைய ஃபங்க்ஷன் கிடையாது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் ஆல்டோஸ்டெரான் செக்ரேஷன். சோ இதோடைய ஃபங்க்ஷன் நீங்க எதுல படிச்சிருப்பீங்க? ஆல்டோஸ்டெரான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னில அதோடைய அட்ரினல் கார்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆல்டோஸ்டெரான். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன். அதாவது கிட்னில இருந்து சோடியமையும் வாட்டரையும் ரீஅப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த ஆல்டோஸ்டெரான் செக்ரேஷனை இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சோடியமும் வாட்டரும் எக்ஸ்கிரீட் ஆகும். அப்ப எக்ஸ்கிரீட் ஆகும்போது பிளட் பிரஷர் லோ ஆகும். புரிஞ்சுதுங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மெக்கானிசம் ஆஃப் எக்ஸ்கிரீஷனும் தெரிஞ்சாகணும். இருக்கு ஹார்ட் பத்தின ஏஎன்பியை பத்தியும் தெரிஞ்சாகணும். சோ ரொம்ப பெரிய விஷயம் இது. ரைட்? ஃபைன். சோ the answer for this question is vasoconstrictor. So upcoming examல எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the following statements are made regarding the adrenergic receptors and their intracellular signaling pathways. So இது கம்ப்ளீட்டா எது ரிலேட்டட்னா யூனிட் 4ல GPCR. ஓகேங்களா? சோ GPCRல அந்த சிக்னலிங் பாத்வேஸ். சோ அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ ஆல் நோ த சிக்னலிங் பாத்வேஸ். சோ இன்ட்ராசெல்லுலர் சிக்னலிங் பாத்வே என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அண்ட் வெரி ஈஸி ஆல்சோ. சோ என்னன்னு பாருங்க.
Activation of alpha-1 adrenergic receptor stimulates the phospholipase C through GQ proteins, leading to increased IP3 inositol phosphate DAG diacyl glycerol production. ஓகேங்களா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரைட்டான ஸ்டேட்மெண்ட். alpha-1 adrenergic receptor stimulate தான் பண்ணும். Activation of alpha-2 adrenergic receptors inhibit the adenylyl cyclase through GI protein. Inhibit அப்படினாலே GI. GI stand for inhibition. So this is also right. ஓகேங்களா? So அடுத்து என்னன்னா activation of B1 adrenergic receptors decreases the intracellular CAMP by inhibiting the adenylyl cyclase. So இது inhibit-ஆன்னு கேட்டா இது inhibit கிடையாது, இது increasing the CAMP. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம CA eliminate பண்ணிட்டோம் அப்படினாலே ரெண்டு ஆப்ஷன். சோ D ரைட்டா தப்பான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். Activation of B2 adrenergic receptor stimulates the adenylyl cyclase through GS proteins. GS stands for stimulating. ஓகேங்களா? சோ அப்ப ஆப்வியஸா அது ஸ்டிமுலேட் தான் பண்ணும். சோ ஜஸ்ட் இந்த ஐனா என்ன, எஸ்னா என்ன, கியூனா என்னன்றதை தெரிஞ்சுட்டாலே பாருங்க நம்மளால இந்த பெரிய கொஸ்டின் பாக்குறதுக்கு பெருசா இருக்கும். But if you know the concept, definitely we can answer this question. So the answer will be option 2. Right. Next, hypothalamus pituitary ல இருந்து கொஸ்டின் வந்துச்சானான்னு கேட்டா டிசம்பர் 2024ல இத பத்தி கேட்டிருக்காங்க. 25ல இத பத்தி கேட்கல. மேபி this time we can expect. Okay, regarding the growth hormone secretion பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So fasting, நம்ம fastingல growth hormone secretion அதிகமாகுமான்னு கேட்டா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். Fasting increases the growth hormone secretion. REM sleep, REM sleep அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. Decreases the GH secretion னு சொல்லிருக்காங்க. Cortisol increases the GH secretion. Hypoglycemia decreases GH secretion அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பாருங்க. ஃபாஸ்டிங் வந்து growth hormone secretion இன்ஹிபிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ணுமானா இன்க்ரீஸ் பண்ணும். சோ இன் ரெஸ்பான்ஸ் டு எதுக்காக அப்படின்னா அதுல ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை பிரேக் பண்றது மூலியமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டிமுலேட்டிங். சோ we can eliminate 2 and 3. REM sleep decreases the GH secretion அப்படின்னு பாத்தீங்கன்னா usually it will decreases. This is right. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா D-யும் எலிமினேட் பண்ணிடலாம். Cortisol increases the GH secretion ன்னு பார்த்தா cortisol அப்படிங்கிறது நம்ம இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா யூசுவலா it will decrease. ஓகேங்களா? சோ இது இன்க்ரீஸ் கொடுத்துட்டாங்க. சோ C அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. Hypoglycemia decreases the GH secretion ன்னு கேட்டா ஹைப்போகிளைசெமிக் கண்டிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணாது. ஓகேங்களா? ரைட். சோ நம்ம எப்படி அப்கமிங் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் growth ஹார்மோன் வச்சு? அப்ப growth ஹார்மோன்ல பத்தி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா எல்லா ஹார்மோனை பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? So deep slow wave sleep is associated with marked increase in GH secretion ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ இப்பதான் நம்ம பார்த்தோம் இந்த REM sleep அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த REM sleep அப்படிங்கிறது டீப் ஸ்லீப். இப்ப டீப் தூக்கத்துலதான் வளருவாங்கன்னு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. Deep sleep is associated with marked increase in GH secretion ன்னு கேட்டா yes, it is right. Okay, hyperglycemic stimulates the GH secretion ன்னு கேட்டா இல்ல. ஹைப்பர்கிளைசெமிக் கண்டிஷன் அப்படிங்கிறது சப்ரஸ் பண்ணும். ஹைப்போகிளைசெமிக் கண்டிஷன் தான் என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் பண்ணும். Somatostatin released from hypothalamus inhibit the GH secretion. Yes, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. The GH growth hormone இருக்கு இல்லையா? சோ அதோட செக்ரேஷனை இன்ஹிபிட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா somatostatin அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். Ghrelin releases from the stomach. என்ன பண்ணும்? Stimulates the GH secretion through the hypothalamus and pituitary ன்னு கேட்டா yes. So this is the new information. So the answer for this question is option 3. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ எப்போ கேட்டாங்க அப்படின்னா 2025ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்க growth ஹார்மோன் ரிலேட்டடா இருக்கிறது தான் growth ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான். அதாவது இங்க இருக்கிறது எல்லாமே ஹார்மோன்ஸ், இங்க இருக்கிறது எல்லாமே இன்ஹிபிட்டார்ஸ். ஓகேங்களா?
சோ இதுல growth ஹார்மோனை இன்ஹிபிட் பண்றது ஜஸ்ட் நோ we have studied growth ஹார்மோன் இன்ஹிபிட் பண்றது somatostatin. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், A3 நம்ம மேட்ச் பண்ணிடலாம், 1ஐயும் 4ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். ப்ரொஜெஸ்டோஜன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ப்ரொஜெஸ்டோஜன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மைப்ரெஸ்டோன். ஓகேங்களா, சோ மைப்ரெஸ்டோன் அப்படிங்கிறது இட் இஸ் an antagonistic. சோ இதை இன்ஹிபிட் பண்றது தான் மைப்ரெஸ்டோன் அப்படிங்கிற இருக்கும்போது பிடிஆர் அந்த பேரட் ஹார்மோன் செக்ரேஷன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இன்ஹிபிட் பண்ணும். ஓகேங்களா, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது, ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்ஹிபிட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஹிபின் டி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஓகேங்களா, so the answer for this question is option 2. So maths of following question I mean examsல maths of following questions ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா definitely we should not miss. ஓகேங்களா, சோ அது சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A2 ஓட மேட்ச் பண்ணலாம். சோ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். வாசோப்ரெசன் அப்படிங்கிறது எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா IP3 டாக். சோ இத மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா, சோ அப்போ B3. ஓகே, ரைட். ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் பெப்டைட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா CGMP தான் இதோடைய செகண்டரி மெசஞ்சர்ஸ். இன்சுலின் அப்படிங்கிறது ரிசெப்டா தைரோசின் கைனேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இருக்காங்க. அடுத்தது நம்ம இத பேஸா வச்சுக்கிட்டு இந்த அப்கமிங் எக்ஸாம்லயும் நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சோ ஜூன் 2025ல பாருங்க ஒரு மேத்ஸ் தான். சோ இந்த மாதிரி மேத்ஸ் ஃபாலோயிங் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா 4 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் பார்ட் சில. ஓகேங்களா, பார்ட் சியை பொறுத்தளவுல 25 கொஸ்டின்ஸ் ஆர் 20 to 25 கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுத பாருங்க. டெஃபினட்டா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்னா கூட we can easily score 80 marks. ஓகே, வாசோப்ரெசன் அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் ரிசார்ப்ஷன். ஓகேங்களா, வாசோப்ரெசனுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். ஓகேங்களா, சோ என்ன பண்ணும் அப்படின்னா கிட்னில அதிகமா வாட்டர் வெளில போக விடாம என்ன பண்ணும், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதை ரீஅப்சார்ப் பண்ணும். ஓகேங்களா, சோ அப்ப B3 அப்படிங்கிற இருக்கிறது ஒரே இதுதான். ஓகேங்களா, இந்த மாதிரி பாத்தீங்களா PYQs சால்வ் பண்ணும்போது எக்ஸாம் எவ்வளவு ஈஸியா இருக்குங்கிறது புரியுதுங்களா. சோ அத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும், ரைட். குளுக்கோஹான் அப்படிங்கிற ஹார்மோன் கிளைகஜன் பிரேக் டவுன். இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் எக்ஸஸா இருக்கக்கூடிய குளுக்கோஸ கிளைகோஜன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. குளுக்கோஹான் அப்படிங்கிற ஹார்மோன் கிளைகஜனை குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லியூட்டனைசிங் ஹார்மோன். லியூட்டனைசிங் ஹார்மோன் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள், ப்ரொஜெஸ்ட்ரான் சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா, ஏன்னா லியூட்டனைசிங் ஹார்மோன் தான் அந்த ரெம்னன்ஸ் ஆஃப் திஸ் கார்பஸ் லியூட்டியம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெம்னன்ஸ் ஆஃப் கார்பஸ் லியூட்டியம் தான் என்னவா செக்ரேட் ஆகும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஓகேங்களா, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் லியூட்டனைசிங் ஹார்மோன். பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும், ஆப்வியஸா இட் இஸ் போன் ரிசார்ப்ஷன். ஓகேங்களா, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரைட், பாருங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாரி பாராதைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது போன் ரிசார்ப்ஷன். ஓகேங்களா, சோ போன் ரிசார்ப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், போன்ல இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பிளட்ல சேர்க்கறது. அதாவது இந்த பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் கால்சிட்டோன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா
கால்சிட்டோனின் அப்படிங்கிறது பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு போய் போன்ல சேர்க்கும். பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல கால்சியம் லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா போன்ல இருக்கக்கூடிய கால்சியம் எடுத்து போய் அங்க சேர்க்கும். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டுங்களா? சோ அந்த ஆன்டகோனிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலினோ குளுக்கோஹானோ பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் கால்சிட்டோனின் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனமா பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பாருங்க. The following statements are made regarding steroid hormone synthesis in adrenal cortical cells. So this question I left to you. இத சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு லெசனோட ஸ்ட்ராட்டஜி செஷனோட நம்ம என்ன பண்ணலாம்? We'll meet you soon. Okay? Thank you so much.